டியூப் தமிழ் வணக்கம். ரஷ்ய அதிபர் புட்டினுடைய பேராதிக்கவாத திட்டம் தான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உக்ரைன் ரஷ்யா போரினுடைய தூர பார்வை உடைய திட்டம் என்று அமெரிக்காவினுடைய உலக புகழ்பெற்ற ஏல் பல்கலைக்கழக பேராசிரியர் டிமோரி சுண்டர் கூறியிருக்கின்ற கருத்து இவர் வரலாற்று பேராசிரியர் ஆழ்ந்து சிந்திக்க தூண்டுவதாக இன்றைய செய்திகள் கூறுகின்றன. முதலாவதாக ரஷ்ய அதிபரனுடைய மறைமுகமான திட்டம் உக்ரைன் என்ற நாட்டை அவர் எதற்காக குறிவைத்தார். அந்த நாடு உலகத்தின் உணவு களஞ்சியம் என்று கூறப்படுகின்றது. அதாவது பான் கூடை என்று சொல்லப்படுகின்றது. அங்குதான் உலகின் மிக அதிகமான கோதுமை உற்பத்தியாகி கொண்டிருக்கின்றது. இந்த கோதுமை வயல்களில் பெருந்தொகையான வயல்களை இப்பொழுது ரஷ்ய படைகள் கைப்பற்றி விட்டன. இது நீண்டகால போருக்கான உணவு களஞ்சியத்தை அவர் கைப்பற்றி இருக்கின்றார் என்பதை மேற்கு நாடுகள் தங்களுடைய மக்களுக்கு சொல்லாமலே இருந்திருக்கின்றன. ஆனால் புட்டின் அதை நிறைவேற்றி விட்டார். இரண்டாவதாக உலக சோள உற்பத்தியில் மிக முன்னணி வகிக்கின்ற நாடு உக்ரைன். உக்ரைனுடைய சோள வயல்களில் பெருந்தொகையான வயல்களை அவர் கைப்பற்றி விட்டார். உக்ரைனுடைய 20 - 25% நிலப்பரப்பை இன்று ரஷ்ய படைகள் கைப்பற்றி இருக்கின்றன என்றால் இந்த நிலப்பரப்பில் இருக்கின்ற கோதுமை தானியங்கள் எல்லாவற்றையும் கைப்பற்றியதோடு உக்ரைனுடைய சக்தி வள நிலையமாகிய ஜெபோரிச்சா ஐரோப்பாவிலேயே மிகப்பெரிய அணுசக்தி உலை, இதையும் அவர் கைப்பற்றி இருக்கின்றார். இந்த வளங்களை கைப்பற்றுவதற்கான போரில் ரஷ்ய அதிபர் அடைந்திருப்பது மிகப்பெரிய லாபமாக இருக்கின்றது. இதை ஆதாரமாக வைத்து அபிவிருத்தி அடைகின்ற வளரும் நாடுகளின் மீது தன்னுடைய கரங்களை பதிப்பதற்கு அவர் திட்டமிட்டிருக்கின்றார் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். உக்ரைன் என்ற நாடை ஆதாரமாக வைத்து ரஷ்யாவை நிலைகுலைய செய்வது ஐரோப்பியர்களினுடைய திட்டம். அதையே ரஷ்ய அதிபர் மாற்றி போட்டு உக்ரைனை நிலைகுலைய வைத்து ஐரோப்பாவை அகதிகள் வெள்ளத்தில் மூழ்கடிப்பதன் மூலமாக ஐரோப்பாவை தலைநிமிர முடியாமல் செய்வதற்கான வேலையை ரஷ்ய அதிபர் செய்திருக்கின்றார். மேலும் இன்று ரஷ்ய பிரச்சார இயந்திரம் உக்ரைனில் பிடிக்கப்பட்ட நிலங்களை திருப்பி தருகின்றோம், ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட தடைகளை நீங்கள் விலத்த வேண்டும் என்று கூறலாம் என்று இரண்டிற்கும் இடையே ஒரு சமரசம் காணலாம் என்று கூறி வந்த ரஷ்யாவினுடைய பிரச்சார இயந்திரம் இன்று ஓட்டை விழுந்திருக்கின்றது. ஏனென்றால் உக்ரைன் இதற்கு பதிலடியாக குர்ஸ்க் பகுதியில் தாக்குதலை நடத்தி 1250 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கைப்பற்றி கூடவே 500க்கும் மேற்பட்ட ரஷ்ய படைகளையும் கைது செய்திருக்கின்றார்கள். இதனால் எதை வைத்து பரிமாறுவது என்ற கேள்விக்கு மிகப்பெரிய பிரச்சனையை ரஷ்யாவினுடைய பிரச்சார இயந்திரம் கடந்த சில நாட்களாக சந்தித்திருக்கின்றது. மேலும் ரஷ்ய அதிபருடைய இந்த திட்டத்தில் இருக்கின்ற இன்னொரு பெரிய குறைபாடு, இது இவருடைய திட்டம், இது ஒரு புதுமை திட்டம் அல்ல. ஏற்கனவே ரஷ்யாவினுடைய சர்வாதிகாரி ஸ்டாலின் நிலப்பரப்பை பிடிப்பதன் மூலமாக ஒரு நாட்டின் உற்பத்தியை வீழ்ச்சியடைய செய்து பட்டினியில் மக்களை மரணமடைய செய்வதில் அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார். ஆனாலும் இறுதி நோக்கம் நிறைவேறவில்லை. இதுபோல ஹிட்லரும் விவசாய நிலங்களை கைப்பற்றுவதன் மூலமாக உற்பத்திகளை வீழ்ச்சியடைய செய்து மக்களை பட்டினியில் வீழ்த்தி கொள்வதில் மிகப்பெரிய வெற்றி பெற்றார். ஆனாலும் அவரினாலும் இறுதி வெற்றியை பெற்றுவிட முடியவில்லை. இது ஏற்கனவே தோல்வியடைந்த பழைய கொள்கையாக இருக்கின்ற காரணத்தினால் இப்போது புட்டினுடைய இந்த கொள்கையும் தூர பார்வையில் வெற்றி தராது என்பது டிமோரி சுண்டரினுடைய கருத்தாக இருக்கின்றது. பட்டினி போட்டு கொல்லும் ஸ்டாலின் ஹிட்லரினுடைய திட்டமும் புட்டினுடைய திட்டமும் வேறு வேறானது அல்ல என்பதும் அவருடைய வாதமாக இருக்கின்றது. ஆனால் இது குறித்து நோர்வேயினுடைய அரசியல் வரலாற்று விவகார பல்கலைக்கழக பேராசிரியர் இவருடைய உதாரணங்கள் பல இடங்களில் பொருந்தி வந்தாலும் மேலும் சில இடங்களில் பொருந்தி வராமல் தான் இருக்கின்றது. மேலும் 1931ஆம் ஆண்டளவில் இருந்த வாழ்க்கை வேறு, இன்று இருக்கின்ற சமூக வலைத்தள வாழ்க்கை வேறு. எனவே வரலாற்றாளர்கள் பழைய வரலாற்றுடன் இன்றைய வரலாற்றை பொருத்தி பார்க்கின்ற பொழுது பின்னணி திரைச்சீலையில் மாறி இருக்கின்ற காட்சிக்கு ஏற்பத்தான் இது மாற்றமடையும் என்பதை புரிய வேண்டும். எனவே இதை உறுதியாக சொல்ல முடியாது. சில விடயங்கள் சரியாக இருப்பதாக தெரிவிக்கின்றார். ஆனால் ரஷ்ய அதிபரை பொறுத்தவரையில் அவருடைய குறி மிக சரியானதாகத்தான் இருந்திருக்கின்றது என்கின்ற வாதம் டிமோரி சுண்டரினுடைய கருத்தில் பிரதிபலிப்பதை மறுக்க முடியவில்லை. எனவே ரஷ்ய அதிபர் மேற்கு நாடுகள் நினைப்பதை போல அப்படியொன்றும் முட்டாள் அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்தியாவில் பாலியல் வன்கொடுமை என்பது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கின்றது. இந்த வகையில் மேற்கு வங்கத்தின் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி புதியதொரு சட்டத்தை கொண்டு வர இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்.
தெரிவித்திருக்கின்றார். பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு விசாரணை 7 நாட்கள் 10 நாட்களுக்கு உள்ளாக தூக்கு தண்டனை வழங்கப்படும் என்கின்ற சட்டத்தை தங்களுடைய மாநிலத்தில் இயற்ற இருப்பதாக அறிவித்திருக்கின்றார். இப்படி ஒரு சட்டத்தை தாம் இயற்றினாலும் கூட அதற்கு மாநில கவர்னர் அனுமதி தரமாட்டார் என்பது தமக்கு தெரியும் என்றும் இந்த சட்டத்தை அமுல் செய்வதற்கான தங்களுடைய போராட்டம் தொடரும் என்றும் அவர் கூறுகின்றார். பாலியல் வன்கொடுமைகளை சகிக்க முடியாது என்றும் மம்தா பானர்ஜி தெரிவிக்கின்றார். ஆனால் மம்தா பானர்ஜி மிகச் சிறந்த ஓர் அரசியல் தலைவர் என்றும் அவருடைய புகழ் மற்ற இடங்களில் பரவி இருப்பதும் உண்மைதான். இருப்பினும் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது அவர் முன்னர் ஜெயலலிதா அம்மையார் தமிழக சட்ட சபையில் இலங்கை தமிழர்களின் பிரச்சனை தொடர்பாக தமிழீழமே தீர்வு என்று கொண்டு வந்த சட்டமானது கவர்னரினால் அங்கீகரிக்கப்படவில்லை. அதுபோல ஆலயங்களில் பிராமணர்கள் அல்லாதவர்கள் பூசை செய்யலாம் என்று மு. கருணாநிதியால் இயற்றப்பட்ட சட்டத்தை இதுவரை காலமும் இந்தியாவுடைய நீதிமன்றங்கள் கூட அனுமதிக்காமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இப்படியான கருத்துக்களும் 10 நாட்களில் தீர்ப்பு என்று சொல்லுவதும் திடீரென ஒரு மலினமான அரசியலை செய்வதற்கு மம்தா பானர்ஜியும் முற்பட்டிருக்கின்றாரா என்பது அவர் மீதான விமர்சனமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சட்டத்தை நிறைவேற்ற முடியாது என்றால் அந்த சட்டத்தை நிறைவேற்றி போராடுவேன் என்று கூறுவது கூட ஒரு தவறான அரசியலாகவும் தவறான முன்மாதிரியாகவும் அமைந்துவிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் 10 நாட்களில் ஒருவருக்கு தண்டனை கொடுக்க முடியாது என்பது மிக முக்கியமான விடயம். ஒருவேளை பாலியல் வன்கொடுமையில் வேண்டுமென்றே ஒருவரை திட்டமிட்டு அதில் மாட்டி விட்டார்களாக இருந்தால், ஒருவர் உண்மையாகவே குற்றவாளியாக இருந்தால் அதை 10 நாட்களில் அவரால் நிரூபிக்க முடியாமல் போய்விடும். பல குற்றவாளிகள் தூக்கில் தொங்க வேண்டிய நிலை வரும். இந்த விவகாரத்தை கூட மம்தா பானர்ஜி அறியவில்லையா என்ற கேள்வி பாஜகவில் இருந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.